அப்படின்னா நம்மளோட நண்பரை ஒருத்தரை பயங்கரமாக ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தோழர் வந்து நேற்று வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு, ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பேசினாப்புல. என்னன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமே நடந்திருக்குது. அதுக்கான ப்ரூஃபும் அதுக்கான ரெக்கார்டும் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம வீடியோ போடுறோம். அதில் கீழே பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்மளோட தோழர்கள் என்ன சொல்கிறதே நம்ம ரெக்கார்ட் எடுத்திருக்கோம். அதை முழுசாக பாருங்கள். அப்போ தான் அவர் என்ன சொல்கிறான்னு தெரியும். அடுத்த டைம் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நீங்களும் பார்த்துக்குங்க. ரொம்ப உஷாராக இருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் விளையாடுறானுங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, சொல்லுங்க பிரதர். இப்போ என்ன ஆச்சு? இப்போ ரேபிடோவில் ஒரு புக் ஆச்சு பிரதர். ஓகே, புக் ஆகிட்டு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி, சார்ஜர் இல்லை ஃபோனில் 2% தான் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒய்ஃப் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் எமர்ஜென்சியாக அவங்கள பிக்கப் பண்ண வந்து ட்ராப் பண்ண நான் உங்களுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பிரதர், நான் சேஃபா எடுத்துன்னு வந்துடுறேன், நான் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸ்ல இருந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜர் இல்ல, இதுல 2% தான் இருக்கு சார்ஜரு, அதனால பேச முடியாது, நான் இப்பவே காசு சென்ட் பண்றேன்னாங்க. 2400 அனுப்புறேன் உங்களுக்கு, 2000 ரூபாய் நான் ஒரு ஸ்கேனர் அனுப்புறேன், அதுக்கு எனக்கு சென்ட் பண்றேங்க, ஃபர்ஸ்ட் என் கால் பேசுங்க அப்படின்ட்டு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணானுங்க. சரி, ஓகே. அது ஜென்னா லேடியா? ஜென்ஸ் தான். ஜென்ஸா? பேரு இருங்க அப்படியே பார்த்து சொல்றேன். பேர் வந்து நோ நரேஷன் வந்தது பிரதர். நரேஷ். ஆமா. எங்க இருந்து கால் பண்ணாங்க? எந்த இடத்துல இருந்து பிரதர்? இது வந்து நான் நிறைய லொகேஷன் வந்து கோடம்பாக்கம், இது HDFC பேங்க் இருக்கு நானு. ஓகே. இந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. நான் அங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் எம்டியாவே வந்து பிக்கப் பண்ணலாம். சரி, இப்பதான் டிராப் வந்து என்ன ஒரு போட்டிருந்தாங்களே, வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால்ல போட்டிருந்தாங்க பக்கத்துல. ஓகே, ஓகே. இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ 2400 ரூபாய் எனக்கு ரெக்வஸ்ட்ல தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே. முதல்ல நான் நேர்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பிரதர். உங்க ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் பாக்குறேன், மெடிசன் அனுப்பணுமா, நானே கூட டைரக்டா அனுப்புறேன், நீங்க எதுக்கு இப்ப காசு சென்ட் பண்ணீங்க அப்படின்றேன். அதுக்குள்ள ஸ்கேம் இதுன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி, ஜிபேல போய் பார்த்தா ரெக்வஸ்ட் தான் வந்திருக்குது. அந்த ரெக்வஸ்ட் போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிற பாருங்க. ஆமா, ஆமா, அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டு நான் இந்தியன் போலீஸ் ஆபீஸ் தான் பேசுறேன் அப்படின்றானுங்க. ஆனா அது வந்து வீடியோ கால்ல வந்து இந்தியன் போலீஸ் ஆபீசர் மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஸ்கேம் தான். வீடியோ கால்ல அவன் போலீஸ் மாதிரி வச்சுட்டு இவன் பேசுறான். ஓகே, ஓகே. அதனால சரி, இது மாதிரி நம்ம டிரைவர்கள் எல்லாம் யாரா ஏமாந்துட போறாங்க, டக்குன்னு காசு அமிச்சாங்கன்ட்டு திருப்பி அமிச்சிட போறாங்க, பேலன்ஸ் முதல்ல செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இப்ப நீங்க அவரை அதாவது பிக்கப் பண்ணீங்களா? பண்ணல? இன்ன வரைக்கும் வந்து ரெக்வஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஆமா, ரெக்வஸ்ட்ல தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஓகே, 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 ஓகே. அதுக்குள்ள ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டானுங்க. சரி, அதனால தான் சரி சொல்லலாம், இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குதுல, என்ன ஏமாந்துட போறாங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே